Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. வணக்கம். ஆப்ரேஷன் சிந்தூரின் சமயத்தில் இந்தியா பாகிஸ்தான் இடையே நாங்கள் தான் அமைதி பேச்சுவார்த்தையை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வருது. ஆனால் அமெரிக்கா சொல்லும் இந்த தகவல் முற்றிலும் தவறானது. இந்தியா பாகிஸ்தான் இடையிலான மோதல்ல எந்த ஒரு மூன்றாவது நாட்டின் தலையீட்டையும் இந்தியா அனுமதிக்கலை அப்படின்னு இந்திய அரசு ஒரு புறம் விளக்கம் சொன்னாங்க. இந்த சூழ்நிலையில தான் இன்னொரு நாடும் ஒரு முக்கியமான தகவலை சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஆமா, இந்தியா அமெரிக்காவோட தலையீட்டை அனுமதிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒப்புதலை கொடுத்துருக்காங்க. அப்படி ஒப்புதல் அளித்த அந்த மூன்றாவது நாடு யாரு அப்படின்னு பார்த்தா பாகிஸ்தான் தான். அதை பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாகிஸ்தானோட டெபுட்டி பிரைம் மினிஸ்டராக இருக்கக்கூடியவர் முகமது இஷ்குதார். இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், கடந்த மே 10 காலையில் 8 மணி வாக்கில் அமெரிக்காவினுடைய நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசராக இருக்கக்கூடிய மார்கோ ரூபியோ என்னை தொடர்பு கொண்டார். தொடர்பு கொள்ளும்போது அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் ஒரு மீடியேஷனை ஏற்படுத்த அமெரிக்கா முயற்சி செஞ்சுட்டு வருது. விரைவில் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு மூன்றாவது நாட்டில் பேச்சுவார்த்தை நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவலை சொன்னார். நாங்களும் இதை கேட்டு குஷி ஆயிட்டோம். ஆனால் அமெரிக்கா சொன்ன மாதிரி அப்படி எந்த ஒரு பேச்சுவார்த்தையுமே பின்னாட்களில் நடக்கவே இல்லை. இது தொடர்பாக ஜூலை 25 வாஷிங்டனுக்கு போனும்போது மார்கோ ரூபியோ கிட்ட நான் நேரடியாக கேட்டேன், ஏன் நீங்கள் சொன்ன மாதிரி இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில எந்த ஒரு டயலாகும் ஏற்பாடு செய்யப்படலை அப்படின்னு நான் நேரடியாக கேட்டேன். அதுக்கு மார்கோ ரூபியோ சொன்னார், இல்லை, இந்தியா பாகிஸ்தான் இடையிலான இந்த பிரச்சனை அப்படின்றது இரு நாடுகளுக்கு இடையிலான பிரச்சனை, இதில் மூன்றாவது நாட்டை தலையிட அனுமதிக்க முடியாது அப்படின்னு இந்தியா தெளிவாக சொல்லிடுச்சு. அதனால தான் இந்த பேச்சுவார்த்தை நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு மார்கோ ரூபியோ பாகிஸ்தானினுடைய டெபுட்டி பிரைம் மினிஸ்டருக்கு சொன்னதா அந்த டெபுட்டி பிரைம் மினிஸ்டரே சொல்லியிருக்காரு. ஸோ இதன் மூலமாக நமக்கு ஒரு விஷயம் தெளிவாக தெரிய வருது. இந்தியா தன்னுடைய ஸ்டாண்டை எந்த ஒரு காலத்திலையும் மாற்றிக்கவே இல்லை. இந்தியா தரக்கூடிய தகவல்களும் நம்பகத்தன்மை வாய்ந்ததாகவே இருக்கிறது. ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தன்னுடைய இமேஜை உயர்த்திக்கணும் அப்படின்றதுக்காக அப்பப்போ ஃபாரின் ரிலேஷன்ஸில் விளையாடுறாரு. குறிப்பாக இந்தியா பாகிஸ்தான் மோதல் விவகாரத்தில் தன்னுடைய குளோபல் இமேஜை உயர்த்திக்கிறதுக்காக அவர் ஒரு பாலிடிக்ஸை நடத்தியிருக்கார். ஆனால் பாகிஸ்தான் டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் முகமது இஷ்குதார் அவர் வெளியிட்ட இந்த கருத்தால் ட்ரம்பினுடைய இந்த பொய் அப்படின்றது மொத்தமும் அம்பலமாகி இருக்கு. இந்த விவகாரத்தால் சர்வதேச அளவில் ட்ரம்ப் எக்ஸ்போஸ் ஆனாலும் நேஷனல் லெவலில் காங்கிரஸ் எக்ஸ்போஸ் ஆயிருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, அமெரிக்கா இந்த மாதிரி ஓப்பனாக பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க, நாங்கள் சொல்லி தான் இந்த பிரச்சனையை தீர்த்து வச்சோம் அப்படின்னு. அதுக்கு இந்திய அரசாங்கம் மறுக்குது. அப்போ இந்தியாவினுடைய எதிர்க்கட்சிகள் யாரை சப்போர்ட் பண்ணோம்? இந்திய அரசை தான் சப்போர்ட் பண்ணோம். ஆனால் அதுக்கு பதிலாக அவர்கள் இதை ஒரு விவாதமாக எடுத்துகிட்டு போய் அரசியல் செய்ய ட்ரை பண்ணாங்க. குறிப்பாக ராகுல் காந்தி மாதிரியான எதிர்க்கட்சி தலைவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நரேந்திரா சரண்டர்ட் அப்படின்னு நம்முடைய பிரதமரை இழிவுபடுத்தும் வகையில் அவர்கள் பிரச்சாரம் மேற்கொண்டார்கள். இந்த சம்பவத்தின் மூலமா அவர்களுடைய பொய் பிரச்சாரமும் அம்பலமாகி இருக்கு. Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.